பிள்ளைகள் நம்ம ம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங். பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேம்மா, நம்ம பாடத்துக்குள்ளால வருவோம். என்ன கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விடயங்களை அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வார பாடத்துக்குள்ள வருவோம். பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? எஸ் சார். ஓகேம்மா, அதே மாதிரி ஸ்கிரீன் விளங்குதாமா? ஆம் சார். ஓகே, ரைட். ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஓகே, நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். என்ன ரைட், நம்ம பாடத்துக்கு வாரம் தரம் 7 நம்ம முதலாவது பாடம் என்பது குடும்பம் என்ற தலைப்பில் வந்து இந்த பாடத்தை நான் பார்த்து கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரம் ஒரு சில விடயங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனவெழுச்சி தொடர்பாக பார்த்துருந்தோம். பிள்ளைகளோட மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணி கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து ஒன் பண்ணி பேசலாம். ஓகேவா? ரைட். அப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவால்களை வெற்றி கொள்வது தொடர்பாக கொஞ்சம் கலந்துரையாடி இருந்தோம். அதே போல பார்க்கலாம் வந்து இந்த மனவெழுச்சி தொடர்பாக பார்த்துருந்தோம். என்ன அடுத்து மனவெழுச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்கள், அதாவது பொருத்தமற்ற மனவெழுச்சியை வந்து எவ்வாறான முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தி கொள்ளலாம் விடயங்களையும் பார்த்துருந்தோம். அது கடந்த வாரம் பார்த்த விடயம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இந்த நுகர்வோர் என்ற வகையில் வந்து என்ன நுகர்வோர் தொடர்பான சில தகவல்களை நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அதில் ஒரு சில விடயங்கள் மேலோட்டமாக பார்த்துருந்தோம். அந்த சொல்லுங்கம்மா, பேசுங்க. பேஜ்மா 31, 31, 32. ரைட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து நம்ம நுகர்வோர் தொடர்பாக நுகர்வோர் என்ற அடிப்படையில் வந்து நம்ம நாளாந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான பொருட்களை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து கடைகளில் நம்ம வந்து கொள்வனம் செய்கின்றோம். அவ்வாறு கொள்வனம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஒரு காசை கொடுத்து தான் நமக்கான பொருளை வாங்கி கொள்கின்றோம். எனவே தரமான ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகின்றோமா என்பது என்ன தற்காலத்தில் கேள்விக்குறியாகவே தான் இருக்கிறது. ஏன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் காசு கொடுத்து வாங்கும் பொழுது நமக்கு தேவையான பொருளை என்ன செய்யணும், தரமான பொருட்களை மாத்திரமே என்ன செய்யணும், நம்ம கொள்வனவு செய்ய வேண்டும். சரியா? அப்போ அன்றாட தேவைகளுக்காக நாம் பல்வேறுபட்ட இடங்களில் நம்ம பொருட்களை வாங்கி கொள்கின்றோம். அவ்வாறு வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக வந்து என்ன செய்யணும், அந்த பண்டங்கள் தொடர்பாக வாங்குகின்ற பொருட்கள் தொடர்பாக நம்ம என்ன செய்யணும், கவனத்தினை செலுத்த வேண்டும். சரியா? அடுத்து நுகர்வோர் என்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை நிலைமைகளை அறிந்திருத்தல் மிக முக்கியமானது. அதாவது சந்தையில் குறித்த பொருளுக்கான விலை என்ன, இது தொடர்பான கட்டாயம் வந்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விலைகள் தொடர்பாக, விலை மாற்றங்கள், விலை அதிகரிப்பு, விலை குறைப்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, அது ஒரு பக்கம். அடுத்து நீங்க பார்க்கலாம் கடைகளில், அதாவது வாங்கக்கூடிய நீங்க சென்று வாங்கக்கூடிய நுகர்வு பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வியாபார நிலையங்கள் மற்றும் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அவங்க காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஆனா கட்டாயம் காட்சிப்படுத்த வேணும். வாங்கக்கூடிய நுகர்வோருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த விலை தொடர்பாக எப்படி இருக்கணும், காட்சிப்படுத்தியிருப்பது கட்டாயம். சில இடங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காட்சிப்படுத்தப்படாமல் இருக்கும். சரியா? இப்ப நிச்சயமா காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், நுகர்வு பொருட்களை வந்து நம்ம கொள்வனவு செய்கின்றோம். அப்ப அந்த கொள்வனவு செய்யும் பொழுது நமக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். இந்த பொருட்கான விலை என்ன, ஒரே பொருள் உதாரணமா அரிசியை பார்த்தா அரிசியிலையும் பல வகைமை காணப்படும். அப்ப நாம் உட்கொள்ளக்கூடிய அரிசி எது, எந்த அரிசி தரமானது போன்ற விடயமெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அவ்வாறு விளக்கம் பெற்றிருந்தால் மாத்திரமா தான் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், ஒரு தரமான பொருளை நம்ம என்ன செய்யலாம், கொள்வனவு செய்யலாம். இல்லை என்றால் வாணிகர்கள், அதாவது வியாபாரிகளுடைய சுயநலத்துக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் தரமற்ற பொருட்களை நாம் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். சரியா? அடுத்து அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்துகிற விலை கட்டுப்பாடுகள் இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். சில நேரம் என்ன செய்வோம், குறித்த ஒரு பொருளை வந்து
கூடிய விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் விலை கட்டுப்பாடு தொடர்பா தெரியாதே. அப்ப அத கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம வந்து அறிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளை வாங்கும் பொழுது விலை என்னன்னு சொல்லி கட்டாயம் கேட்கணும். இது என்ன விலை? இந்த ஒரு கிராம் என்ன விலை? கிலோ என்ன விலை? அ அல்லது இது கிராம் என்ன விலை? போன்ற விடயங்களை நம்ம செய்யணும், கேட்டுக்கொள்ள வேண்டும். மொத்தமாக பொருட்களை வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி விலை கழிவுகளின் அடிப்படையில வந்து உங்களுக்கு குறைவாக கொஞ்சம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஓகேவா? அப்ப அதை நம்ம வந்து கட்டாயம் வந்து அறிந்திருக்க வேண்டும். சரியா? அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் பொழுது ஏன்னா கட்டாயம் இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், தரமான பொருட்களா கொள்வனவு செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானது. ஏன்னா மரக்கறிக்கான விலை பட்டியலும் போடப்பட்டிருக்கும் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ப வாராத சந்தைகள்ல வந்து பெரும்பாலும் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்காது. ஆனா சில நேரங்கள்ல வந்து எழுதி காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும். அப்ப அந்த விடயங்களை நம்ம என்ன செய்யலாம், கவனத்திற்கு கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதுல தரமான பொருள் எதுவோ அதை தெரிவு செய்ய வேண்டும். ஏன்னா வாராந்த சந்தைகள் மற்றும் கடைகள்ல மரக்கறியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பழுதடைந்த மரக்கறிகளையும் என்ன செய்யணும், அவர்கள் விற்று கொள்ள பார்ப்பார்கள். ஸோ நம்மளும் என்ன செய்யணும், கொஞ்சம் மரக்கறி தொடர்பா நுணுகி ஆராய்ந்து தரமான பொருளா, தரமற்ற பொருளா, சேதமடைந்த பொருளா போன்ற விடயங்களை கவனம் செலுத்தி நம்ம அந்த பொருட்களை வாங்கி கொள்ள பழக வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அந்த கொள்கலன்கள் பக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பொருட்களை வந்து நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் அதுல வந்து ஏன்னா சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த உற்பத்திக்கான விலை என்ன, உற்பத்தி செய்த கம்பெனி, அது அடங்கியுள்ள பொருட்கள். அதை விட முக்கியமா நாம் பார்க்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்கு. என்ன விடயங்கள் பிள்ளைகள்? பைக்கட்டுகள் கொள்கலன்கள் அடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்ன இருக்குமா? கடந்த வாரம் லைட்டா பார்த்தோம். சொல்லுங்க பாபு, நீங்க என்ன விடயங்களை அவதானிப்பீங்க பிள்ளைகள்? நான் பேசுறது கேக்குதாமா? ஓகேம்மா, நான் கேக்குறேன். ரைட், சொல்லுங்கம்மா. தயாரிப்பு திகதி, காலாவதி திகதி அடங்கியுள்ள சில கிராம் விலை, நிகர எடை அடங்கியுள்ள பொருட்கள். ரைட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா தயாரிக்கப்பட்ட பொருட்கள்ல வந்து தயாரிக்கப்பட்ட திகதி இருக்கும். அதாவது உற்பத்தி திகதின்னு சொல்லி சில இடங்கள்ல போடப்பட்டிருக்கும், அல்லது தயாரிக்கப்பட்ட திகதின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப தயாரிக்கப்பட்ட திகதின்னு சொன்ன பிறகு அந்த குறித்த பொருள் வந்து எப்பொழுது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதுதான் அவங்களுடைய திகதி. அந்த திகதியில உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். அடுத்து காலாவதியாகும் திகதின்னு சொன்னா அந்த பொருட்கள் எனது எத்தனை நாட்கள், அது எத்தனை, சில பொருட்களை பார்த்தீங்கன்னா வருட கணக்குல இருக்கும், சில பொருட்கள் மாத கணக்கு நாட்கணக்கு வரைக்கும் வரக்கூடியதா இருக்கும். உதாரணமாக டின் மீன்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா டின் மீன்கள் மற்றது அதே போல ஒரு சில பொருட்கள் ஏன்னா கொள்கலனில் அடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வருட கணக்குல இருக்கும். சில பொருட்கள் பால்மா வருட கணக்கில் இருக்கும். சில பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மாத கணக்குல இருக்கும். ஏன்னா சில பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்கணக்குல காட்டப்பட்டிருக்கும். அப்ப அந்த விடயங்களை நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். சரியா? குறித்த பொருள் வந்து நாளை தான் அதன் காலாவதி திகதி என்றால் இன்று வாங்குவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். விளங்குதா? அதை நம்ம கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய சில்லறை விலை, அந்த பொருட்களுக்கான விலை எவ்வளவு போன்ற விடயம் அடங்கியிருக்கும், அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து அந்த பொருளினுடைய எடை என்ன, அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடைக்கப்பட்ட பொருட்கள் பெரும்பாலும் கிராம் கணக்கில் தான் இருக்கும். கிலோ கணக்கில் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சில பால்மாக்கள் அதே போல அது போன்ற பொருட்கள், பால்மா போன்ற பொருட்கள் தான் பெரும்பாலும் கிலோவில் அடைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான பொருட்கள் பக்கெட்டில் கொள்கலன் அடைக்கப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிராம் அடிப்படையில் தான் காணப்படும். அப்போ அது என்ன கிராம், எவ்வளவு விலை போன்ற விடயங்கள்ல கவனம் செலுத்தணும். அடுத்து பார்க்கணும் அது அடங்கியுள்ள பொருட்கள், என்னென்ன பொருட்கள் அடங்கி அந்த பொருட்கள்ல வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன உணவுப் பொருட்கள் ஊடாக தயாரிக்கப்பட்டிருக்கு போன்ற விடயங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அப்போ பக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட பொருட்கள்ல வந்து மேற்குறிப்பிட்ட விடயங்கள் வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து இன்னும் சில விடயங்கள் நம்ம பார்க்கலாம். அதில் அடங்கியுள்ள போசனை கூறுகள் தொடர்பா போடப்பட்டிருக்கும்.
அதே போல அதனுடைய கம்பெனி உற்பத்தி செய்த அந்த நிறுவனத்தினுடைய பெயர், அவங்களுடைய தொலைபேசி இலக்கம், பதிவு இலக்கம், அந்த பதிவு சான்றிதழ் எல்லாமே போடப்பட்டு இருக்கும். அதே போல சில இனிப்பு வகையான பொருட்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குளிர்பானங்களை பார்க்கும்பொழுது அதில் நிச்சயமா கொழுப்பு, சீனி போன்ற விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். சீனின் அளவு, கொழுப்பின் அளவு, உப்பின் அளவு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் அவதானிக்கலாம். குளிர்பானங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த அளவு அதனுடைய என்ன சொல்லுவோம் சீனியின் நிலை நடுநிலையா, அதிகமா, குறைவா போன்ற விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க அவதானிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? கட்டாயம் அவதானிக்கணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள்ல அதிகமான சீனி அதிகம் இருக்கும். அப்ப அதுகளை உண்பதை தவிர்த்து, குடிப்பதை, பருகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நடுநிலை சீனி, குறைவான சீனி. அதே போல நீங்க பார்க்கலாம், கட்டாயம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த உப்பினுடைய அளவு, எவ்வளவு உப்பு அடங்கி இருக்கின்றது, கொழுப்பினுடைய அளவு, எவ்வளவு கொழுப்பு இருக்கு, அதே போல சீனியினுடைய அளவு என்னமா கிராம்ல காட்டியிருப்பாங்க. கிராம்ல காட்டியிருப்பாங்க. ரைட். அது தொடர்பாக என்ன செய்ய கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப சந்தையில உற்பத்தியாகின்ற பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நிச்சயமா அது தொடர்பான ஒரு அறிவு இருக்கணும். ஒரு விளக்கம் இருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யலாம், தரமான பொருளை வாங்கி கொள்ளலாம். அப்ப நீங்க கட்டாயம் அம்மா கூட, அப்பா கூட, அண்ணா கூட என்ன செய்வீங்க, பொருட்களை கொள்வனவு செய்ய சந்தைக்கு போயிருக்கீங்களா? கட்டாயம் போகணும். அதெல்லாம் போயிட்டு அம்மா கூட பார்க்கணும், எப்படி அம்மா எப்படி பொருட்களை வாங்குறாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே. எப்படி போயிட்டுனா ஃபுட் சிட்டி, ஏன்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போகக்கூடிய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். சரியா? விலைக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விலை கழிவான பொருட்கள் போடப்பட்டிருக்கும். உதாரணமா ஃபுட் சிட்டி, அதே போல கீழ் சூப்பர் போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா குறைவான ஒரு சில நாட்கள்ல வந்து குறித்த அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலை கழிவு அடிப்படையில போடப்பட்டிருப்பான், டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம். அந்த நாட்கள்ல போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், பொருட்களை கொள்வனை செய்யும் பொழுது கொஞ்சம் லாபத்துக்கு கொள்வனை செய்யலாம். விளங்குதா? இதெல்லாம் அவதானியம். சந்தை நிலைமையில வந்து பிள்ளைகள் வாராந்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம அவதானிச்சா தான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி லாபமான பொருட்களை வந்து கொள்வனவு செய்யலாம். விளங்குதா? அப்ப அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உற்பத்திகளுடைய அடங்கியுள்ள பொருட்கள் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து ஒரே பிராண்ட், ஒரே பொருள். உதாரணமா ஐஸ்கிரீம்னு சொன்னா ஐஸ்கிரீம்ல பல கம்பெனிகள் இருக்கு. பல கம்பெனிகள் வந்து என்ன செய்யுது, அந்த ஐஸ்கிரீமை தயாரிச்சிருப்பாங்க. உதாரணமா சாக்லேட்னு சொன்னா பல கம்பெனி இருக்கும். இப்போ அரிசி எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுலேயும் பல வகைமை இருக்கு. பால் மாவுல பல வகைமை. அப்போ எந்த எந்த கம்பெனியுடைய அந்த உற்பத்தி பொருள், பிஸ்கட் எடுத்துக்கொண்டா அதுல என்ன செய்வோம், தரமான உற்பத்திகள் இருக்கும். பெரும்பாலுமே இலங்கையை பொறுத்தவரை பிஸ்கட்னு சொன்னா மஞ்சி மற்றும் மெலிபன், ஏன்னா இந்த ரெண்டு கம்பெனி தான் பெரும்பாலுமே மக்கள் என்ன சொல்லுவாங்க, சுவையானதுன்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா அது ரெண்டும் இல்லாம அதிகமான கம்பெனிகள் இருக்கு. அப்ப நமக்கு எந்த கம்பெனியோட அந்த என்ன செய்வோம் பொருள் தேவைப்படும், தரமானது எதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் அறிஞ்சிருந்தா தான் உண்மைக்குமே இந்த நுகர்வு பொருட்களை கொள்வனவு செய்வது ஒரு கலை தான். விளங்குதா? வாராந்த சந்தை, மரக்கறிகள் கொள்வனவு செய்ய போக கட்டாயம் நீ அப்பா கூட அம்மா கூட அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். எவ்வாறு வியாபாரம் செய்கிறாங்க, எவ்வாறு கழிவு விலையில் வழங்கப்படுகின்றது, பொருட்களுடைய தரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கணும். அதே போல நீங்களும் பாடசாலையில ஒரு சந்தை செஞ்சிருப்பீங்க. சந்தை செய்த அனுபவம் உண்டா? ஓகே. நீங்க பிரைமரியில கிரேட் 3-4 தான் அப்படியே செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப கிரேட் 7 தானே. அப்ப சந்தை செய்கின்ற அனுபவம் இருக்கு. அப்ப சந்தை செய்யும் பொழுது எந்தெந்த பொருட்களுக்கான கேள்வி இருக்கு, இதெல்லாம் தெரியணும். ஓகேவா? அப்ப மக்கள் விரும்புகின்ற அந்த மக்களுக்கு தேவையான அந்த கேள்வியான பொருளை வந்து நம்ம சந்தையில விற்பனை செய்யும் பொழுதுதான் நம்மளோட பொருள் என்ன செய்யும், நிச்சயமா வியாபாரமாகும்மா. மக்களுக்கு தேவையற்ற பொருட்களை நம்ம சந்தைக்கு கொண்டு போகும் பொழுது என்ன செய்வாங்க, மக்கள் அதனை விரும்பி வாங்க மாட்டார்கள். எனவே அதையும் தெரிஞ்சிருக்கணும். தற்காலத்துல மக்களுக்கு எந்த பொருள் அத்தியாவசியமா இருக்கு, எதை விரும்புவாங்க, எது தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப அதே போல நீங்களும் சந்தைக்கு போயிட்டு அவதானிக்கலாம். அதே போல ஏனைய கடைகள் மற்றும் ஃபுட் சிட்டி, கீல்ஸ், ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்கள்ல வந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது அங்கே நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்களேன், சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நம்ம பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து மக்களுக்கு நமக்கு என்ன பொருள் அத்தியாவசியமோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல இருக்காது. நீங்க அவதானிச்சிருக்கீங்களா நீங்க?
ஓகே. அவதானிச்சிருக்கீங்களா? அவதானிக்கணும். நமக்கு என்ன பொருள் அத்தியாவசியமா என்ன தேவை? இந்த அரிசி, மாவு, பருப்பு, சீனி இதுதான் அத்தியாவசியமான தேவை. அப்படித்தானே? ஓ. இப்ப நமக்கு ஜாம் அத்தியாவசியமா தேவையா? இல்ல. இல்ல. அது ஜாம் விரும்பினா வாங்கலாம், விரும்பாம இருக்கலாம். புரியுதா? அது ஒரு உப உணவுப் பொருளா பார்க்குறோம். ஆனா அரிசி, மாவு போன்ற பொருட்கள், அரிசி, மாவு, சீனி, பால், கிழங்கு, வெங்காயம் இது போன்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பொருட்கள். அத்தியாவசியமான பொருட்கள் நீங்க பாருங்க, சத்தோசையா இருக்கலாம். அதே போல சூப்பர் மார்க்கெட், இந்த வர்த்தக நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து எங்க வச்சிருப்பாங்க? ஏதாவது ஒரு மூலையில தான் இருக்கும், ஒரு ஓரமா தான் இருக்கும், இறுதியா தான் இருக்கும். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்வோம்? அங்கிருந்து அந்த சின்ன தொழிலை தள்ளிட்டு போகல நம்ம என்ன செய்வோம்? பெரும்பாலும் அத்தியாவசியம் அற்ற பொருட்களை தான் நம்ம என்ன செய்வோம்? கொள்வனவு செய்ய விரும்புவோம். விளங்குதா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும். அதன் பிறகு தான் நம்மளோட தேவை. எப்பயுமே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தேவைகள், விருப்பங்கள் என்று 2 விடயம் இருக்கு. ஓகேவா? நம்மளோட வாழ்க்கையில வந்து தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? தேவைக்கு. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விளங்குதா பிள்ளைகள்? எப்பயுமே நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்மளோட தேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். விருப்பத்துக்கு 2வது தான் முக்கியத்துவம். ஓகேவா? ரைட். அப்ப நமக்கு தேவையான பொருட்களை, தரமான பொருட்களை பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து பக்கெட்டுகள் அடைக்கப்பட்ட பொருட்கள் தான் இருக்கும். அதுல வந்து உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, சில்லறை விலை, நிகர எடை அடங்கியுள்ள பொருட்கள் மற்றும் கம்பெனிஸ் போன்ற விடயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அம்மாவுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம், அப்பாவுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அப்ப நீங்களும் கற்றுக்கொண்ட மாதிரி இருக்கும். சரியா? ஒரு இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போகல அப்படி உள்ள பக்கெட்ல அப்படியே எடுத்து போடுறல. இப்போ அரிசி தேவை, சுதாரணமாக சொல்லுவோமே, நமக்கு வந்து சோயா மீட் தேவை. அப்போ டக்குன்னு ஒரு சோயா மீட் பக்கெட் எடுத்து அப்படி போடுறதில்ல. முதல்ல சோயா மீட் பக்கெட் எடுக்கணும். எடுத்து அதோட விலை என்ன பார்க்கணும், கம்பெனி என்னது உற்பத்தி கதி சரியா, காலபாகத்துக்கு சரியா, இன்னும் 2 கம்பெனிஸ் பொருட்கள் அங்கே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதன் பிறகு நமக்கு எது தேவை, அதில் எது தரமானது, நம்மட பட்ஜெட், நம்மட பொருளாதாரத்துக்கு எது சரி வரும், இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான விடயமா பார்க்குறோம். அதே போல மரக்கறிகளை பார்க்கலாம். அது பழங்களும் பார்த்தீங்கன்னா பழங்களும் அப்படிதான். பழங்களும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான பழங்களை தான் நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும். பழுதடைந்த பழங்கள், அதே போல் அழுகிய நிலையில் உள்ள பழங்கள், பகுதி அளவில் சேதமடைந்த பொருட்களை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த புதிதாக வாங்கக்கூடிய அந்த இறைச்சி, மீன் போன்ற விடயங்களை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். இப்போ இறைச்சினா டின் மீனில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம்? அந்த உற்பத்தி இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் கடலிலிருந்து வளரக்கூடிய அந்த மீன்கள், இறைச்சிகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. உற்பத்தி திகதி, காலவாதி திகதி இருக்காது. அதுவும் பக்கெட்டுகள் அடைக்கப்பட்ட பொருட்களாக இருந்தால் இருக்கும், இல்லை என்றால் இருக்காது. அப்போ நம்ம வாங்கும் பொழுது, இறைச்சி மீன்கள் வாங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கூடிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். தரமானதா, புதிதா உள்ளதா போன்ற விடயங்களை வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அது போன்ற விடயங்களை கவனம் செலுத்த என்ன செய்வாங்க? பழைய பொருட்களை நமக்கு நாம் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஓகேம்மா? அப்ப இன்றைய தினம் சொல்லுங்கம்மா. மீன்ல வந்து நல்ல மீன் எதுன்னு பாக்குறதுக்கு அந்த உள்ள வந்து அந்த பூ மாதிரியான இருக்கும், அதை பார்க்கணும். அது நல்லா சிவப்பு கலர்ல இருந்தா நல்ல மீன். அந்த ரைட். ப்ரைஸியா சொல்றாங்க. எப்படி மறுபடியும் சொல்லுங்கம்மா, திரும்ப சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கணும்? சொல்லுங்கம்மா. சிவப்பு கலர்ல அந்த பூ வந்து இருந்தா வந்து நல்ல மீன். ரைட். கண் எப்படி இருக்கணும்? கண்ணும் நல்ல சிவப்பா இருக்கணும். ஏன்னா அடுத்து அமிழ்த்தி பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அமிழனுமா? ரஃபா இருக்கணும். ரஃப்பா இருக்கணும். அதுதான் நல்ல மீன். ரைட். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? அந்த பொருட்களை வந்து முறைப்படி அழகா கொள்வனவு செய்ய முடியும். நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா மீனை தொடவே மாட்டோம். அப்படித்தானே? மீன் கிட்ட போமா போக மாட்டோமா? கட்டாயம் போகணும். போய் தான் பார்க்கணும். அப்பதான் தரமான மீனை நம்ம கொள்வனவு செய்யலாம். இல்லை என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னா கடைக்காரர் நமக்கு பழைய மீன்களை போட்டு அனுப்பி விடுவார். ரைட்.
கோழிகளும் அப்படிதான். கோழி மற்றும் ஏனைய இறைச்சிகளை நீங்க கொள்வனவு செய்யும் பொழுது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? அந்த விடயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அது தொடர்பான அறிவுரை நீங்க பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சொல்ல போனா வந்து இது வந்து நம்ம நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம். இப்ப பொருட்களை கொள்வனவு செய்வது பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. கட்டாயம் என்ன செய்வோம்? கொள்வனவு செய்ய வேண்டும். தற்பொழுது தாய் தந்தையர் அண்ணா அக்கா நம்ம கொள்வனவு செய்ய உதவினாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வருங்காலத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப இப்ப இருந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த விடயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த விடயங்கள்லாம் படிப்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, கற்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, நாளாந்த வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் ஒண்ணு. அப்ப இதுல கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த விடயம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சு சார். ஓகே. நீங்கள் வந்து பொருட்களை கொள்வனவு செஞ்ச அனுபவம் உண்டா? பாப்போம். ஓ சார். கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க தனியா சென்று பொருட்களை வாங்கிய அனுபவம் இருக்குதா? இல்ல அம்மா கூட போயிருக்கீங்களா? இல்ல இல்ல தனியா போய் வாங்கி இருக்கு. தனியா வாங்குறீங்கன்னா அப்ப ரைட் குட். சரியா? அப்ப நீங்க தனியா வாங்கும் பொழுது இது போன்ற விடயங்களை நீங்க பார்த்திருப்பீங்களா? பாக்குறீங்களா நீங்க? இல்ல சும்மா வாங்குறீங்களா? பார்த்துதான் சார் வாங்குறாங்க. கட்டாயம் பார்க்கணும். ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கும்பொழுது கூட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். விளங்குதா? ரைட். அப்ப இன்றைய பகுதி வந்து நம்ம கடந்த வாரம் கொஞ்சம் பார்த்துருந்தோம். மேலதிகமான சில விடயங்களை நம்ம இந்த போல பார்த்தோம். அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சு விளங்கியது. சார். ஓகே, விளங்கியது என்றால் நம்ம அடுத்த பகுதிக்குள்ள செல்லலாம். ரைட். இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். அதாவது இந்த வேலை உலகின் முக்கியத்துவம், குடும்ப வருமானம். சரியா? இந்த ரெண்டு விடயங்கள், வேலை உலகினுடைய முக்கியத்துவம், அதே போல குடும்ப வருமானம், அதாவது வாழ்க்கை தரத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற விதம் தொடர்பாக நம்ம பார்க்க போகின்றோம். சரியா? ரைட். நீங்க பார்க்கலாம், சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஏன்னா அனைத்து பிரஜைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அன்றாட தேவைகளை நிறைவேறு செய்வதற்காக செய்றாங்க. பல்வேறு பண்டங்கள் மற்றும் சேவைகளை என்ன செய்றாங்க? பயன்படுத்துகின்றார்கள். சரியா? பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்றாங்க? வியாபாரம் தொடர்பான பல்வேறு தொழில்கள்ல அவங்க பெரும்பாலும் ஈடுபடுறாங்க. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வீட்டுக்கு தேவையான பல்வேறுபட்ட பண்டங்கள், பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டி இருக்கு. பல்வேறுபட்ட பண்டங்கள், பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டி இருந்த ஏற்பட்டால் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கட்டாயம் செய்ய அவங்களுக்கு வந்து காசு உழைப்பு தேவைப்படுது, காசு தேவைப்படுது. அப்ப அதுக்கு வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள்ல வந்து மக்கள் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்ப கடற்கரையோர மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க? மீன்பிடி கைத்தொழில ஈடுபடக்கூடிய இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயத்துல ஈடுபடுவார்கள். இதெல்லாம் வந்து மிக முக்கியமா பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டு துறைகளும் அது உணவு தேவையினை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மிக முக்கியமா பங்காற்றுது. இப்ப விவசாயத்துறையும் பார்க்கலாம், அதே போல வந்து இந்த மீன்பிடி துறையும் பார்க்கலாம். விவசாயத்தின் மூலமா தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நமக்கு தேவையான உணவுகளை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். அப்படித்தானே? நாம் உட்கொள்கின்ற அனைத்து உணவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்து மீன்பிடி மூலமாக கடல்சார் உணவுகள் நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கின்றோம். சரியா? அப்ப இதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொல்ல பாத்தீங்கன்னா விவசாயத்துடன் தொடர்பட்ட ஏனைய தொழில்கள் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அத கல்வி, ஏன்னா கல்வித்துறையில சேவையாற்றவங்க இருப்பாங்க, அதே போல சுகாதாரத்துறையில சேவையாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க, போக்குவரத்துறை, மின்சாரத்துறை, தொடர்பாடல், பாதுகாப்பு சேவை போன்ற பல்வேறு சேவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு சேவை பிரிவுகள்ல சேவையாற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து அவங்களுடைய தொழிலாகவும் அவங்களுடைய சேவையை நம்ம அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்கலாம். சரியா? அதே போல பாத்தீங்க சொன்னா கைத்தொழில்கள், நிர்மாண பணிகள் போன்ற துறையிலும் பாத்தீங்க சொன்னா அதிகமான மக்கள் சேவை புரிகின்றார்கள். அப்ப முதலாவது பார்த்தோம் விவசாயம், அதே போல மீன்பிடி பார்த்தோம். அதோடு இணைந்து ஏனைய துறைகள், விவசாயத்திலையும் மீன்பிடியில மட்டுமே மக்கள் சேவைகள் ஈடுபடலை, வேலை தொழில்களில் ஈடுபடலை. அதோட சேர்த்து கல்வித்துறையில இருக்காங்க, கல்வித்துறையில சேவை கட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை. சரியா? சொல்லுங்க பாப்போம், கல்வித்துறையில் சேவையாற்றக்கூடிய நபர்கள் யாராரு? சொல்லுங்கம்மா. ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், சிற்றூழியர்கள் சொல்லிட்டே போலாம். பணிப்பாளர்கள், ஆணையாளர்கள், சாரதிகள், சொல்லலாமா இல்லையா?
அதே போல சுகாதாரத்துறையில சேவையாற்றக்கூடியவர்கள் வைத்தியர். வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றூழியர்கள், பிள்ளைகள் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அதே போல ஒவ்வொரு துறை, பாதுகாப்பு துறைன்னு சொன்னா போலீஸ் சேவையா இருக்கலாம், அதே போல ராணுவம், விமானப்படை, கடற்படை போன்ற விடயங்களா இருக்கலாம், தொடர்பாடல், மின்சாரம், எல்லா துறைகள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மக்கள் பரவலாக சேவையாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். சரியா? அதே போல நிர்மாணிப்புத்துறைன்னு சொன்னா பாத்தீங்கன்னா கட்டிடம் சார்ந்த துறைகள் பிள்ளைகள். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த துறையில வந்து மக்கள் அதிகமா சேவையாற்றிக் கொண்டு இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், அவதானிக்க கூடியதா இருக்கின்றது. அதோட இணைந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இந்த விலங்கு வளர்ப்பு, வியாபாரம், இந்த மற்றும் சுய தொழில்கள், அதிகமான நபர்களை பாத்தீங்கன்னு சொன்னா சுய தொழில்களில் ஈடுபடுற சந்தர்ப்பமும் நம்ம இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்தி கொள்ளும். இது அனைத்தும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய நாளாந்த வருமானத்தை பெறக்கூடிய தொழில்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வந்து சேவையாற்றக்கூடிய தொழில்கள். அப்ப குறித்த துறையில அவங்க வேலை செஞ்சு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப அனைத்து துறையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வேலை செய்வதை நம்ம வந்து அவதானிக்கலாம். அப்ப அந்த துறைக்கு உழைப்பினை வழங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த துறையில இருந்து ஒரு வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். சரியா? இப்ப நான் குறிப்பிட்ட அனைத்து துறையினரும் பாத்தீங்கன்னு சொன்னா உழைப்பை வழங்குவது யாருக்காக, இந்த சமூகத்துக்காக. சரியா? நான் ஏற்கனவே கூறியது போன்று பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து மனிதனானவன் சமூக பிராணி. அப்ப சமூகத்தோடு இணைந்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். நம்மளுடைய நாளாந்த வேலைகளை வந்து பூர்த்தி செய்ய வேணும்னு சொன்னா இப்ப மேற்குறிப்பிட்ட அனைத்து தொழில்கள்ல உள்ளவர் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உதவி செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, மின்சாரத்தை பயன்படுத்துறோம். அப்ப நம்ம பயன்படுத்துகின்ற மின்சார துறையில வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க, அதிகமானவர்கள் வேலை செய்யறாங்க. அதே போல நீர் வளங்கள் வடிகால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சேவை வழங்குறதுக்காக அதிகமான மக்கள் அதுல வேலை செய்யறாங்க. பாடசாலையில கல்வி கற்கின்றோம். இப்ப நம்ம கல்வியை வழங்குறதுக்கு அந்த துறையை சார்ந்தவர்கள், கல்வித்துறை சார்ந்த நபர்கள் அதிகமா இருக்காங்க. சுகாதாரத்துறை பாருங்க, தொடர்பாடல் துறை, உணவுகளை உண்கின்றோம். அப்ப உணவு உற்பத்திக்கு எத்தனை பேர் அங்கே பங்களிப்பு செய்யறாங்க, போக்குவரத்து, பாதுகாப்பு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து சகல துறைகளையும் இணைந்து தான் நம்ம என்ன செய்யறோம், சகல துறையினரை சேர்ந்த மக்களுடைய உழைப்புல தான் நம்ம என்ன செய்யறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்ம என்ன செய்யணும், அனைவரையும் நாம் என்ன செய்யணும், நிச்சயமாக அவங்களை நம்ம மதிக்க வேண்டும். ஒரு பக்கம் அவங்க தொழில் ரீதியா பார்த்தாலும் மறுபக்கம் என்ன செய்யறாங்க, அவங்க சமூகத்துக்கான ஒரு சேவை வழங்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்த வேண்டி இருக்கு. சரியா? அப்ப வேலை உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அன்றாடம் அல்லது மாதாந்த சம்பளம் பெறுகின்ற சேவையாளர்களும் இருக்காங்க. இப்ப சில வியாபாரத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொன்னா அன்று சம்பளம் பெறக்கூடிய தொழிலா பார்க்கலாம். அதே போல நம்ம கல்வி, சுகாதாரம், மின்சாரம், மற்றது நீர் வளங்கள் போன்ற துறைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாதம் சம்பளத்தை பெறக்கூடிய சேவையாளர்களும் காணப்படுகின்றார்கள். சரியா? அப்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து என்ன செய்யறாங்க, குடும்பத்துக்கு தான், ஏன்னா குடும்பத்துக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க உழைப்பை கொடுத்து சம்பளத்தை பெற்று குடும்பத்திலுள்ள நபர்களுக்காக தான் பாத்தீங்கன்னு சொன்னாங்க வந்து அந்த உழைப்பை, இந்த வருமானத்தை தேடிக்கொள்கிற வந்து அவதானிக்கலாம். சரியா? இப்போ உங்களோட வீடுகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தாய் அல்லது தந்தை வந்து இப்ப நான் மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு துறையில வந்து சேவையாற்றக்கூடியவராக இருப்பார்கள். ரைட், நம்ம பார்ப்போம் வந்து இப்ப. அதாவது பாருங்க, தொழிலொன்றின் மூலம் போதிய அளவு வருமானம் கிடைப்பதால் பயன்கள். இப்ப மேலே குறிப்பிட்ட அந்த விடயங்கள்ல வந்து சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா மேலே குறிப்பிட்ட துறை, ஒண்ணு விவசாயமா இருக்கலாம், அல்லது மீன்பிடியா இருக்கலாம், கல்வித்துறையா இருக்கலாம், சுகாதாரமா இருக்கலாம், போக்குவரத்தா இருக்கலாம், தொடர்பாடல், அதே போல மின்சாரம், நீர் வளங்கள் துறை, நிர்மாணிப்பு துறை, அதோட அவ்வாறு இல்லை என்றால் சுய தொழில்கள், விலங்கு வளர்ப்பு, வியாபாரம் போன்ற ஏதாவது ஒரு துறையில பாத்தீங்க சொன்னா தன்னுடைய சேவையினை வழங்கி ஒரு குறித்த வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். இப்போ உங்களோட வீடுகள்லையும் பார்க்கலாம், உங்களோட அப்பா அல்லது அம்மா, அண்ணா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன வந்து மேற்குறிப்பிட்ட துறை. இப்ப நான் சொன்ன விடயம் எதிலாச்சும் ஒன்று என்ன செய்வாங்க, அவங்க நிச்சயமாக தொழில் புரியக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். அப்ப அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்றாங்க. எதுக்காக? குடும்பத்துக்காக தானே. அந்த வருமானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் அதான் பார்க்க போறோம்.
முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குடும்பத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடுமா இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து அன்றாடமான என்னென்ன தேவைகள், அந்த தேவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருமானத்தை, அதாவது அவர்கள் வேலை செய்து ஒரு சேவையினை செய்து அந்த சேவை மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாகத்தான் என்ன செய்றாங்க, இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை கூடுமான அளவு பூர்த்தி செய்கின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப அங்கத்தவரின் தேவையினை நிறைவு செய்யும் பொருட்டு. இப்போ உதாரணமா நீங்க பார்க்கலாம். எப்படி பொருட்டு தேவையான பண்டங்கள் சேவைகளை நுகரும் சந்தர்ப்பமா கிடைத்தல். ரைட். குடும்ப அங்கத்தவர்கள். இப்ப நீங்கள் ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தவர்கள். அப்ப நீங்க உங்களோட பாடசாலையில கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க பிள்ளைகள் வந்து பாடசாலைகள் தரம் ஒன்றுல தரம் ஒன்றுக்கு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நேசரி போயிருப்பீங்க. சரியா? அப்ப அந்த காலம் முதல் அடுத்து நீங்க பிறந்தது முதல் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் நீங்க பல்கலைக்கழகம் சென்று ஒரு தொழில் வாய்ப்பினை பெறும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் செய்வாங்க. உங்களுடைய செலவினை அவர்கள் செய்யக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே என்ன செய்யணும், அவர்கள் தான் உங்களுக்கு வழங்குவார்கள். அப்ப அவர்களோட ஒரு தேவையினை பெற்று அவங்களுடைய பொருளாதாரத்தின் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், நாம் வாழக்கூடியதா இருக்கும். மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா குடும்ப அங்கத்தவர்களுடைய தேவை நிறைவேற்றுவதில் வந்து அவங்களுடைய சேவைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை தரத்தை சிறப்பாக பேணுவதற்கு முடிகின்றமை. அப்ப வருகின்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வருமானத்துல வாழ்க்கை தரம் இருக்கு தானே, ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்வாக தரமானதாக ஒரு சமூகத்துல ஒரு கௌரவமான முறையில வாழ்வதற்கு வழி சமைக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவசர தேவைக்காக வருமானத்தின் ஒரு பகுதியை சேகரிக்க முடிகின்றமை. அப்ப நமக்கு அவசர நிலைமைகள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் இந்த வருகின்ற வருமானத்துல ஒரு பகுதியை என்ன செய்யணும், சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அப்ப அந்த விடயங்களை நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அது தொழில் ஒன்றின் மூலம் போதிய அளவு வருமானம் கிடைப்பதனால் பயன்கள் தான் நம்ம இந்த பகுதிக்குள் பார்த்தோம். அப்ப இந்த விடயம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சு சார். இந்த விடயம் எல்லாம் மேலதிகமா என்ன விடயங்கள் இருக்கு? போதிய அளவு வருமானம் கிடைப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பல பயன்கள்ல இப்ப நான் குறிப்பிட்ட விடயங்கள் இல்லாம மேலதிகமா என்ன சொல்லலாம்? இப்ப நான் ஒரு 4 விடயங்கள் மாத்திரம் தான் குறிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப அது இல்லாம ஒரு வருமானத்துல வந்து குடும்ப தேவை நிறைவேற்றக்கூடிய நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. அது என்னென்ன விடயங்கள்மா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப அவசர சந்தர்ப்பத்துல மருத்துவ செலவுக்கு பயன்படும். சரியா? அடுத்து கல்வி சுகாதாரத்துக்கு கல்வி சுகாதார சேவைகளுக்கு பயன்படும். ரைட். அடுத்து பார்க்கலாம் வந்து விழாக்கள் ஃபங்க்ஷன் நடக்கும் தானே. இப்ப ஏதாவது முக்கியமா வந்து குடும்ப அங்கத்தினுடைய திருமணம், அதே போல ஏனைய விருந்துபசர நிகழ்வுகள், மரணம் போன்ற விடயங்களுக்கும் என்ன செய்யும், இந்த வருமானத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்வோம், செலவு செய்யக்கூடியதா இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். அதே போல நீங்க சுற்றுலா செல்வீங்க, எங்கேயாவது ட்ரிப் போவீங்க, பிள்ளைகள். அடுத்து சமயம் சார்ந்த விழாக்கள், எல்லா விடயத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குடும்பம் ஒன்றின் தொழில் ஒன்றின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்வோம், செலவு செய்வோம். இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு போதிய அளவு அனுபவம் இருக்காது. இந்த விடயம் யாருக்கு அனுபவமா இருக்கும், தாய் தந்தையருக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் தானே உழைக்கின்றார்கள். ரைட். அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் வரக்கூடிய வருமானத்திலிருந்து மாதம் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், கல்விக்காக எவ்வளவு, பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக எவ்வளவு, உடைகளுக்காக எவ்வளவு, மருத்துவ செலவுக்காக எவ்வளவு, போக்குவரத்துக்காக என்ன விடயம், அவசர தேவை நிமித்தம்னு சொன்னா என்ன விடயம் போன்ற விடயங்கள்ல நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய தாய் தந்தையர் வந்து அதை திட்டமிட்டு செய்யக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள். சரியா? வருமானம் எந்த வழியில வருது, தந்தை தாய் நமக்கு எவ்வாறு செலவு செய்கின்றார்கள், இதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சிருந்து அந்த விடயங்கள் நீங்க அக்கறை செலுத்துறதோடு பார்த்தீங்க சொன்னா அவர்கள் செலவழிக்கின்ற அந்த விடயங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. சரியா பிள்ளைகள்? ஒரு பயனுள்ள தன்மை இருக்க வேண்டும். பயனுள்ள தன்மை இருக்க வேண்டும் என்றால் நீங்கள்
நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும். அப்ப இந்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? எஸ் எஸ் சார். ஓகே ரைட். அப்படி பார்த்துட்டோம். நம்ம அடுத்து கொஞ்சம் பார்ப்போம். ரைட். அப்போ ஒரு தொழில் செய்யும் பொழுதுதான், ஒரு தொழில் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்ய கிடைக்கும், ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும். இப்போ தாய் தந்தையர் இருவருமே தொழில் செய்யலாம். சில நேரங்களில் இப்போ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை மாத்திரம் தொழில் செய்யக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. அப்போ அவ்வாறான நிலைமைகளை வந்து தொழில் தொழில் மூலமாக அல்லது சேவை மூலமாக வந்து நம்ம ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். சரியா? அவ்வாறு ஒரு தொழில் செய்கின்ற பொழுது மேற்குறிப்பிட்ட விடயங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நமது பொருள் அந்த காசனை செலவழிக்கின்றோம். அதே போல ஒரு தொழில் அற்று போகும் நிலை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் செய்யும்போது வியாபாரம் வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய தன்மை காணப்படும். அதே போல் ஒரு தொழில் செய்யும்போது தொழில் அற்று போகக்கூடிய தன்மை ஏற்படும். சரியா? போதிய அளவு வருமானம் கிடைக்காதால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடும்பத்தில் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள், ஒரு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். உதாரணமாக உணவு, உடை, கல்வி, சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதில் வந்து ஒரு சிக்கலான நிலைக்கு நம்ம என்ன செய்வோம், முகம் கொடுக்க நேரிடும். சரியா? அப்போ போதுமான வருமானம் கிடைக்காம என்ன செய்யும், குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அதை நீங்க அனுபவித்திருக்கலாம். சரியா? ஒரு தொழில் அற்று போகின்ற தன்மையில வந்து குடும்பத்துல இப்போ மேற்குறிப்பிட்ட கல்வித்துறை, சுகாதாரம், உணவு, உடை, பாதுகாப்பு என போன்ற விடயங்கள்ல வந்து அது பாரிய அளவு சவாலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும். சரியா? அதே போல பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து தூர இடங்களுக்கு என்ன செய்வாங்க, சென்று தொழில் புரிய நேரிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதே போல தாய் தந்தையர் என்ன செய்யலாம், குடும்பத்தினை பிரிந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் அதிகமாக ஏற்படுது. உதாரணமாக வெளிநாடுல, ஏன்னா இப்போ உங்களோட குடும்பத்தில் உள்ள அங்கத்தோடும் இருப்பாங்க, வெளிநாடுகளில் போயிட்டு தொழில் செய்யக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த நிலைமைகள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இப்போ தாய் அல்லது தந்தை வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க என்றால் வந்து என்ன செய்வோம், அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய என்ன செய்வோம், பல விடயங்கள் என்ன செய்வாங்க, பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும். சரியா? அந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் உரிமை. ஒரு குடும்பத்தில் வந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உரிமை தொடர்பாக பார்த்தோம். உணவு மற்றும் போஷணைகளை பெற்றுக்கொள்தல். இப்போ நீங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அந்த உணவு மற்றும் அந்த போஷணையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களோட உரிமையாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளல். அப்போ நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கின்ற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நோய் நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில், ஒரு நோய் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், என்ன செய்வோம், அப்போ உங்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய அன்பு, கருணை, அரவணைப்பு அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய உரிமை அங்கே பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்தோரின் பாதுகாப்பு. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரு குடும்பமாக இருந்தால் தாய் தந்தையர் பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க. அதோட போல் விரி குடும்பம் அல்லது கூட்டு குடும்பம்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து கட்டாயம் தாத்தா பாட்டி ஏன்னா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை காணப்படும். அப்போ பெற்றோர் மற்றும் மூத்தோருடைய அரவணைப்பு காணப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா கல்வியை பெற்றுக்கொள்கிற உரிமை கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுது, உங்கள் கல்வியினை நீங்கள் படிக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு படுகின்றது. சரியா? அப்ப இந்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா? அப்ப குடும்பம் ஒன்றின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற உரிமை தொடர்பா பார்த்தோம். அப்ப இந்த விடயம் விளங்குச்சாமா? சரி, இப்ப இது இல்லாம மேலதிகமா என்ன விடயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமைகள் சொல்லலாம்? எதுவும் இல்லையா? பேசணுமே, மைக் ஆன் பண்ணிட்டு தேவையான சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும். பார்த்தோம் நம்ம கல்வியை பெற்றுக்கொள்கின்ற உரிமை, கல்வி, சுகாதார சேவைகள், அதே போல பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றோருடைய அன்பு, கருணை, அரவணைப்பு இருக்க வேண்டும். சரியா? அதே போல சுகாதாரம் மற்றும் போஷணை தொடர்பான மற்றும் உணவு, உடை,
போன்ற விடயங்களை நம்ம கட்டாயம் வந்து நாம் குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். ரைட். நம்ம அடுத்த பகுதிக்குள் போனாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பெற்றோர் வந்து தூர பகுதிகளுக்கு தொழில் நிமித்தம் வந்து தூர பகுதிகளுக்கு சரியா செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது நாம் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பாக பார்த்தோம். அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிறகு வந்து வீடுகளில் தாய் தந்தையர் வருமானத்தின் பொருட்டு என்ன செய்வாங்க, குடும்பத்தை விட்டு நீண்ட தூரம், அதாவது சில நேரங்களில் உள்நாட்டுக்குள்ளே ஒரு நீண்ட தூரம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. ஏன்னா 2 மாதங்கள் அல்லது ஒரு கிழமைக்கு ஒரு முறை வீட்டிற்கு வரக்கூடிய தாய் தந்தையர்கள் தொழில் செய்துவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. இப்போ வெளிநாடு போன்ற இடங்களுக்கு சேர்ந்தால் குறைந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருடங்களுக்கு மேல் தான் என்ன செய்வாங்க, அவர்கள் வர முடியுமா இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தில் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அங்கத்தவர்களுக்கு இந்த பெற்றோர் பாதுகாப்பு அரவணைப்பு அற்று போதல். பிள்ளைகளுக்கு அப்போ தாய் அல்லது தந்தை வந்து வெளிநாடு வேலை நிமித்தம் வந்து வெளிநாட்டுக்கு செல்றதுனால என்ன நடக்கும், அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா பாதுகாப்பு, பெற்றோருடைய பாதுகாப்பு கிடைக்காது. அதே போல அந்த பெற்றோருடைய அரவணைப்பு என்ன செய்யும், அன்பெல்லாம் அற்று போகக்கூடிய தன்மை உருவாகும். அதே போல பெற்றோரின் அன்பு கருணை என்பவற்றை அவ்வப்போது பெற்றுக்கொள்ள முடியாமை. ஏன்னா பெற்றோர் கூட வசிக்கும் பொழுது, தாய் தந்தையர் குழந்தைகள் கூட வசிக்கும் பொழுது பெற்றோரின் அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு எல்லாமே என்ன செய்யுது, குழந்தைக்கு கிடைக்குது. பெற்றோர்கள் தொழில் நிமித்தம் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்கள்ல கொஞ்சம் பிள்ளைக்கு அதாவது அரவணைப்பு பாதுகாப்பு என்பன கிடைக்காத சந்தர்ப்பமும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப அங்கத்தவர்களின் பாதுகாப்பிற்கு வெளிநபர்கள் உதவியை பெற்றுக்கொள்ள நேரிடும். ஏன்னா குடும்பத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு வேலை தொடர்பான விடயங்களுக்கு நம்மளோட உறவினர்கள் அயலவர்களுடைய உதவியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள நேரிடும். சரியா? அப்ப இந்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சு சார். ரைட். அடுத்து நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து இந்த குடும்ப அங்கத்தவர் என்ற வகையில பாத்தீங்கன்னா சொன்னா ஏன்னா இந்த சவால்களை நீங்க என்ன செய்யணும், இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது அதனை சரியாக நம்ம விலகி கொள்ள வேண்டும். நம்ம தாய் தந்தையர் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எப்படி நமக்காகத்தான் ஒரு வருமானத்தை பெறும் நோக்கோடு நாம் நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் என்ன செய்யறாங்க, அவங்க வெளிநாடு அல்லது தொழில் நிமித்தம் தூர பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அப்ப அந்த நிலைமையை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அவற்றுக்கு சாதமாக முகம் கொடுத்து நமது திறமை என்ன செய்யணும், நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப குடும்ப அங்கத்துடன் பாதுகாப்பு தொடர்பாக என்ன நம்ம செய்யணும், கட்டாயம் அது கவனம் செலுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். சரியா? ரைட். அது மிக முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு குடும்ப அங்கத்தவர், நீங்க குடும்பத்தில் உள்ள கூடியவர் என்ற அடிப்படையில நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு அது மிக முக்கியமானது. அப்ப நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து எப்படி ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தவர்கள். அப்ப அவ்வாறு நிலைமை இருக்கும் பொழுது நீங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விடயம், உங்களால் குடும்பத்திற்கு ஆற்றப்பட வேண்டிய கடமை. முதலாவது பார்த்தோம், ஒரு குடும்பத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை பார்த்தோம். சரியா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறோம் என்னன்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த குடும்ப அங்கத்தவரா நீங்க இருக்கும் பொழுது, அங்கத்தவர் என்ற அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெற்றோருக்கும் மூத்தவருக்கும் அன்பு அரவணைப்பு காட்டுறதோடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படுதல் மிக முக்கியமானது, மதித்தல். வீட்டுல வந்து பெரியவர்கள் இருப்பாங்க, தாய் தந்தையர் இருப்பார்கள், அதே போல கூட்டு குடும்பமா இருந்தா தாத்தா பாட்டி, மாமா மாமி பெரியம்மா பெரியப்பா போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அப்ப அவங்களிடம் நிச்சயமா என்ன செய்யணும், ஒரு மரியாதையினை செலுத்த வேண்டும், அவங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படிந்து மதிப்பளிக்க வேண்டும், அது எமது கடமை. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா குடும்பத்தில் பேணப்பட வரும் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை பாதுகாத்தல், அவற்றை அவ்வாறே மேற்கொள்வதற்கு
ஒத்துழைப்பு வழங்குதல், இது நம்மளோட கடமை. இப்போ ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியா பொதுவான விடயங்கள் காணப்படும். அதே போல அந்த குடும்பத்துக்கே உரிய தனிப்பட்ட சம்பிரதாயங்கள் என்ன செய்யும், காணப்படும். அப்ப அந்த விடயங்கள்ல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த விடயங்களை தொடர்ச்சியா நீங்க என்ன செய்யணும், நீங்களும் பேணுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் என்ன செய்ய நீங்க நடந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? அதே போல குடும்பத்தில் உள்ள பெற்றோர், மூத்தோர்கள் அடுத்து அவங்களுடைய ஆலோசனைகள் நீங்க என்ன செய்யணும், ஏற்று அதற்கேற்ப என்ன செய்யணும், செயற்பட வேண்டிய தன்மையை பார்க்கலாம். முக்கியமா சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில குடும்பத்துக்கு உதவ முடியாத சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில வேலைகளுக்கு வெளிநபர்கள், உறவினர்கள், நண்பர்களுடைய உதவிகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். அப்ப இவ்வாறான நிலைமையை நம்ம அண்மை காலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். அப்ப குடும்பம் என்ற வகையில நீங்க செய்யக்கூடிய கடமை பார்ப்போம். சொல்லுங்க பாப்போம். சார் இது இல்லாம வேறயா இல்ல? இது இல்லாம மேல சொல்லுவீங்க. நம்மளோட குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும், நல்ல கல்வியில கட்டு. நல்ல கல்வியினை கட்டு, அதுவும் கடமை தான். ஆனா குடும்பத்துக்கு பெருமை சேர்த்தல் மற்றும் வேற நிறைய சொல்லலாம் பிள்ளைகள். வசீகரணி சொல்றாங்க, ரைட். வேற தம்பி தங்கை அக்கா அண்ணாமார்களுக்கு அன்பு கருணை காட்ட வேண்டும். மிக முக்கியமானது. நம்ம என்ன செய்யணும், இப்ப நமக்கு கீழே சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, தம்பி தங்கையர் இருப்பாங்க. என்ன செய்யணும், இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு முன்மாதிரியா நடந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல முறையில படிச்சாதான் என்ன செய்யலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய தம்பி தங்கையர் என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து நல்லா படிப்பாங்க. நாம் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறோம், பெரியவர்களுக்கு உதவி செய்கின்றோம், குடும்பத்துல அன்பு கருணையோட செயற்படுறோம். இதெல்லாம் அவர்கள் அவதானிப்பார்கள். இப்போ நம்ம முன்மாதிரியா செயற்பட்டாதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம நம்முடைய அடுத்த தம்பி தங்கையருக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ரைட், அது நமது கடமை. வேற பிள்ளைகள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பிள்ளைகள், வேற என்ன கடமை இருக்கு? மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மூத்தவர்களுக்கு, குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களுக்கு நம்ம கட்டாயம் ஒரு மரியாதை, இனியொரு சொற்படி நடத்தல், பெரிய சொற்படி நடக்கிறது. ரைட், அவங்களுக்கு உதவி செய்யறது. இப்ப அவங்களுடைய அன்றாட நடவடிக்கையில என்ன செய்யலாம், நம்மளோட உதவியை நம்ம செய்யக்கூடிய தன்மை இருக்கும். வேறு பிள்ளை அவ்வளவுதானா? தம்பி தங்கையரை என்ன செய்யலாம், பாடசாலை மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்கு அவங்கள அழைத்து செல்றது. ஏன்னா உதாரணமா பாடசாலை செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், அவங்களோட தம்பி தங்கையர் வரும் பொழுது அவங்க என்ன செய்யலாம், கூட்டிக் கொண்டு போகலாமா இல்லையா? இதெல்லாம் நீங்க உங்களோட கடமையா நீங்க நினைச்சு செய்ய கட்டாயம் செய்ய வேண்டும். அப்ப நீங்க ஒரு முன்மாதிரியான முறையில குடும்பத்துல செயற்பட்டாதான் என்ன செய்யலாம், அப்ப உங்களால் ஆற்றப்பட வேண்டிய அந்த கடமைகள் என்ன செய்யும், குடும்பத்துக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய தன்மை உருவாகும். எனவே குடும்ப அங்கத்தவர் என்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய கடமைகளை நீங்க ஒரு நாளும் அந்த கடமைகளிலிருந்து தவிர்த்து நழுவிவிடக்கூடாது. அந்த குறித்த விடயங்களை நீங்கள் சரியான முறையில் செய்யும் பொழுது அது குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற அதே வேளை அது உங்களுடைய கடமை. அதே போல உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் என்ன ஏனையவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமையக்கூடிய தன்மையை நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயம் அம்மா விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சு சார். அடுத்த இறுதியா பார்ப்போம் ஒரு நல்ல பிரஜை. ஏன்னா
ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தினூடாக சமூகத்தில் இணைக்கப்படுகின்றான். அவன் சமூகத்தில் வந்து அவன் வந்து ஒரு கௌரவமான முறையில சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரஜையாக வாழ வேண்டும் என்றால் பார்த்தீங்க சொன்னா வந்து அவனிடம் சில குணப்பண்புகள், நல்ல குணப்பண்புகள் காணப்பட வேண்டும். அவ்வாறு குணப்பண்புகள் காணப்படும் இடத்தில் தான் சமூகம் என்ன செய்யும்? அவனை ஏற்றுக்கொள்ளும். சரியா பிள்ளைகள்? இல்லை என்றால் என்ன செய்யும்? சமூகத்தில் இருந்தவன் என்ன செய்வான்? ஓரங்கட்டப்படுவான். அது ஒதுக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். அப்போ ஒரு நல்ல பிரஜை ஒருவரிடத்தில் வந்து காணப்பட வேண்டிய அல்லது காணக்கூடிய அந்த குண இயல்புகள், முக்கியமான விடயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுதல். இது மிக முக்கியமானது. சரியா? எந்த ஒரு விடயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக நீங்க ஒரு குழு வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் ஒரு குழுக்களா நீங்க இணைந்து செயற்படுவீங்க. அப்ப அதுல ஒரு லீடர் ஒரு ஆள் தான் இருப்பாரு. தலைமைத்துவம் ஏற்பது யார் இருப்பா? ஒரு ஆள் தான் இருப்பாரு. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இன்னும் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு அமையலாம். அப்படி என்ன செய்யணும்? அந்த தலைமைத்துவத்துக்கு நாம் முதலாவது கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக கட்டுப்பட வேண்டும். சரியா? இப்ப குழு வேலைகள்ல மாத்திரமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு டீம், ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு குழு நிகழ்ச்சி போன்ற எல்லா விடயங்களையும் சொல்லலாம். இப்ப எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சொன்னா கட்டாயம் செய்வாங்க. ஒரு தலைவர் காணப்படுவார். ஒரு தலைமைத்துவத்தை ஏற்கக்கூடிய ஒருவர் காணப்படுவார். உங்களுக்கு தலைமைத்துவ பண்புகள் காணப்பட்டால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். சரியா? அப்படி என்றால் உங்களுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். அவ்வாறு இல்லையெனில் மற்றும் ஒருவர் தலைமைத்துவ பண்பை ஏற்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை உங்களுடைய கடமை என்பதை நீங்க ஞாபகத்துல கொள்ளணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்படக்கூடிய பண்புகளை பார்த்தோம்னு சொன்னா அந்த பொது சொத்துக்களை பாதுகாத்தல். இது மிக முக்கியமானது. சரியா? பொது சொத்துக்கள் வந்து எமக்கு உரியது, எமக்கு உரியவை. நாம் எமக்கு உரியவை என்று நாம் மாத்திரம் பயன்படுத்தி விட்டு அதனை என்ன செய்யலாது? சேதப்படுத்த முடியாது. அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும்? கையளிக்க வேண்டியது எமது கடமை. இப்ப நம்ம இன்று தரம் 7வது வகுப்புல நம்ம கல்வி கற்றுக்கொண்டிருக்கணும். உங்களுக்கு ஒரு வகுப்பறை வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த வகுப்பறையை அடுத்து வரக்கூடிய தரம் 7க்கு கையளித்து விட்டு நீங்க என்ன செய்வீங்க? தரம் 8க்கு சென்று விடுவீர்கள். அப்படித்தானே? ஆமா சார். ரைட். இப்ப கடந்த வருடம் நீங்க ஆண்டு 6ல படித்த வகுப்புல என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த வருடத்துக்குரிய ஆண்டு வகுப்புல நீங்க கையெழுத்து சோ நம்ம என்ன செய்யணும்? இந்த பொது சொத்துக்களை வந்து உரிய வகையில பாதுகாப்பது எமது கடமை. அதாவது நல்ல பிரஜை என்ற அடிப்படையில எமது கடமையா பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து மிக முக்கியமானது இந்த ஒத்துழைப்போடு பணியாற்றுதல். இது மிக முக்கியமானது. கட்டாயம் செய்யணும். நம்ம பார்த்தோம் குழு செயற்பாடுகள் பார்த்தோம், குழு விளையாட்டுகள் தொடர்பா பார்த்தோம். அதோட ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு பிரஜை என்ற அடிப்படையில சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பிரஜை என்ற அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஏனையரோடு ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சமூகத்துக்குள்ள ஒரு உறுப்பினராக நம்மளால வாழ முடியும். ஒத்துழைப்பு இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? சமூகம் நம்மள என்ன செய்யும்? ஒதுக்கி வைத்துவிடும். அப்படித்தானே? எல்லா விடயங்களும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டு ஒத்துழைப்பை வழங்குறதுல நம்ம வந்து கட்டாயம் பங்காற்ற வேண்டும். சரி, அடுத்து இறுதியா பார்க்கலாம் வந்து இந்த கலந்துரையாடி தீர்மானத்தை எடுத்த. இது மிக முக்கியமானது. எந்த ஒரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தனியான முறையில ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. அவ்வாறு தனியான முறையில தனிமையில ஒரு தீர்மானத்தை எடுக்கும்பொழுது அந்த தீர்மானம் என்ன செய்யாது? வெற்றி அளிக்காது. ஒரு குழு செயற்பாடுல ஈடுபடும் பொழுது ஒரு குழு விளையாட்டுகள் ஒரு சமூகத்துல ஒரு குழு சார்ந்த விடயங்கள் நம்ம பங்கு பற்றும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? மற்றவரோடு கட்டாயம் வந்து கலந்துரையாட வேண்டும். கலந்துரையாடி அதுல பெரும்பான்மையினுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த கருத்துக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம வந்து மதிப்பளிக்க பழக வேண்டும். இது மிக முக்கியமானது. இந்த விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்பட வேண்டிய பண்பு.
சமூகத்தோட இணைந்து சமூகத்துக்குள்ளார வாழக்கூடிய பிரஜை என்ற அடிப்படையில நமக்கு இந்த பண்புகள் நிச்சயமா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அப்ப இத்தகைய பண்புகளை வளர்த்து கொண்டால் தான் நம்ம என்ன செய்வோம், சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள பிரஜையாக நம்மளால வாழ முடியும். சரியா பிள்ளைகள்? Right. அப்ப இந்த விடயங்கள் தவிர நட்பிரஜை ஒருவரிடம் காணப்படக்கூடிய பண்புகள் சில சொல்ல முடியுமா உங்களுக்கு? பேசணும். நீங்க பேசுறத வந்து குறைச்சு கொள்றீங்க. சரியா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்படக்கூடிய பண்புகள் இப்ப சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன விடயங்களை தவிர்த்துட்டு மேலதிகமா சொல்லுங்கம்மா. சார், பாடசாலையில கல்விசார ஊழியர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவரா இருக்கணும். ஓகே, அது வந்து பாடசாலையில தானே. ஓகே, அதுவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அது பாடசாலையில நான் பொதுவானதை கேட்கிறேன். சரியா? நன்றியம்மா. இது ஓகே. இது பாடசாலை வச்சுக்கொள்ளலாம். இருந்தாலும் பொதுவான விடயங்கள் சொல்லுங்க. சார், போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருத்தல். ரைட், அதையும் சொல்லலாம். ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்படக்கூடிய விடயங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த போதைப் பொருள் சார்ந்த விடயங்கள் நம்ம வந்து அடிமையாகாமல் அந்த பாவிக்காமல் இருப்பது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு நல்ல குணத்தை எடுத்து காட்டும். சமூகத்துல உயர்ச்சி. சொல்லுங்கம்மா. பொது நலன் உள்ளவரா இருக்கணும். வசீகரணி சொல்றாங்க. நன்றி அம்மா. பொது நலன் உள்ளவராக இருக்கணும், அது மிக முக்கியமானது. சுயநலவாதியா இருந்துடக்கூடாது. எல்லா விடயங்களையும் நிச்சயமா பொது நலத்தோட செயற்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். நல்ல பண்பு. ரைட், வெரி குட் அம்மா. வேற சொல்லுங்கம்மா. ரைட். இன்னும் எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவராக, அன்பு, கருணை, ஒத்துழைப்பு போன்ற பண்புகளை கொண்டவராக இருக்கணும். அம்மாவா இல்லையா? நேர்மையா இருக்கணும். ரைட், நேர்மையானவரா இருக்கணும். ஓகே, அன்பா இருக்கணும். ரைட். அப்ப இந்த விடயங்கள் இன்னும் சொல்லுங்க பிள்ளைகள் வந்து மற்றொரு நலன்ல வந்து அக்கறை செலுத்தக்கூடிய. சொல்லுங்கம்மா. மற்றவர்களுக்கு பேசக்கூடாது. ரைட், மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்க கூடியவரா, மற்றவரை மதிக்கக்கூடியவரா இருக்க வேண்டும். ஓகேமா. ரைட். வேற இன்னும் கருத்துக்கள் இருக்குதா? சார், சுய ஒழுக்கம் இருக்கணும். சுய ஒழுக்கம் இருக்கணும் அவர்கிட்ட, அது மிக முக்கியமானது. ஏன்னா அதாவது குறிப்பிட்ட விடயங்களோட இப்ப நீங்க குறிப்பிட்ட விடயங்கள். நன்றி ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்துல ஒரு சிறந்த சமூகத்தோட இணைந்து வாழ வேண்டும் என்றால் மேற்குறிப்பிட்ட நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் வந்து குறித்த நபர்களிடம் காணப்பட வேண்டும். குறித்த விடயங்கள் வந்து கட்டாயம் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உங்ககிட்ட இருக்கும். சரியா? உங்ககிட்ட இருக்கும். இல்லாத சில விடயங்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்குள் என்ன செய்ய கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சமூகத்துல ஒரு கௌரவமான முறையில ஒரு நல்ல பிரஜையா, மற்றவர் மதிக்கக்கூடிய பிரஜையா நீங்க வாழ முடியும். ரைட். அப்ப இன்றைய தினம் அம்மா பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? இன்றைய தினம் மிக முக்கியமா பார்த்தோம், ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதாவது ஒரு நுகர்வு பொருளை கொள்வனவு செய்யும் பொழுது பாத்தீங்க சொன்னா என்ன விடயங்களை நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயம் தொடர்பா நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அதோட சேர்த்து இந்த வேலை உலகத்தின் முக்கியத்துவம், தொழில் ஒன்றினூடாக கிடைக்கக்கூடிய வருமான மார்க்கம், அதே போல ஒரு தொழில் அற்று போகின்ற தன்மையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே போல ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்படக்கூடிய விடயங்கள், குடும்பத்துக்குள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமைகள், அல்லது குடும்ப உறுப்பினர் என்ற வகையில நம்மிடம் காணப்பட வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள், அடுத்து ஒரு நல்ல குணங்களை கொண்ட சமூகத்தில் நல்ல மனிதராக வாழக்கூடிய ஒரு நபரிடம் காணப்படக்கூடிய ஒழுக்க விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்த்திருந்தோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். சரியா? மீண்டும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே.
night. Thank you. Yes, sir. Okay. Sir, bye. Okay, ma'am. Bye. Good night. Thank you. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Okay, ma'am. Bye. Thank